ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் மை ஸ்டோரி. இன்றைக்கி வந்து ஷாப்பிங்கில் அம்மா என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. சோன்பொடி வந்து இந்த மாதிரி ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ அது வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மில்க் மேட், இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சும்மா சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி புட்டிங் இந்த மாதிரிலாம் வந்து கேக் இதுக்கெலாம் வந்து சேர்த்தோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். பூஸ்ட் இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் எனக்கு பெரும்பாலும் பூஸ்ட்டை வந்து நார்மலாக சாப்பிட பிடிக்காது. பாலில் இந்த மாதிரி கலக்கி கொடுத்தா சாப்பிடுவேன். ஆனால் மால்டோவான்னு இதிலே வந்து வேறு மாதிரி இருக்கும், பூஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து ஷாம்பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்கில் போடுவாங்க பிஸ்கட்ஸ்லாம், அது வந்து அக்கா பசங்களுக்காக வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா ஸ்நாக்ஸுக்கு வச்சு கொடுக்கலாம்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா நூடுல்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து எதுக்கு வாங்குவாங்கன்னா, எனக்கு அடிக்கடி வந்து குட்டி பசி வரும். அதுக்காக நான் ஈவினிங் டைம் இந்த மாதிரி வந்து கிண்டி சாப்பிட்றதுக்காகவே வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ், எனக்கு ஹார்லிக்ஸுமே வந்து பிடிக்காது, பாலில் கலந்தாலும் பிடிக்காது. அப்புறம் வந்து ஆயில் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லார் வீட்லேயும் அடிக்கடி முடியிறது ஆயில், அப்புறம் சுகர், இதுதான் அடிக்கடி முடிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுற லிக்விட். எனக்கு இந்த பிஸ்கட் ரொம்பவே பிடிக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பேரே வந்து அமிதாப் பச்சன் வருவார்ல, அந்த விளம்பரத்தில் வர பிஸ்கட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பால் மாவு, ஏன்னா வந்து அடிக்கடி டீ வந்து கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சுன்னா நம்ம பால் மாவு வந்து கலந்துக்கலாம். மற்றபடி பால் மாவுலேயே ஃபுல்லாக வந்து டீ வந்து போட்டு குடிக்க மாட்டோம், அது யாருக்குமே வந்து பிடிக்காது. ஏன்னா வந்து பால் மாவு வந்து சில பால் மாவு வந்து ஸ்மெல் வராது, பட் அந்த மாதிரி ஃபாரின்லேருந்து வர்றதுலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்து பேராசூட், இந்த எண்ணெய் தான் நான் வந்து தேய்க்கிறேன். ஆனால் வந்து என்ன செய்கிறது, முடி எக்கச்சக்கமாக கொட்ட தான் செய்யுது. இதுன்னு இல்லை, என்ன தேய்ச்சாலும் கொட்டுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ டென்ஷன் ஆகாமல் இருக்க சொல்கிறாங்க, அதான் முடியல. அதுக்கப்புறம் வந்து இது பொட்டுக்கடலைன்னு வந்து நினைக்கிறேன், சரியாக வந்து தெரியல, எனக்கு பொட்டுக்கடலை மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. அப்புறம் துணிக்கு வந்து ஊற்றுற லிக்விட், அதே மாதிரி வந்து விம்மில் வந்து ஒரு லிக்விட், அப்புறம் வந்து ரின் பவுட்ரு, ஸோ இந்த மாதிரி சோப் ஐட்டம்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. லேக்ஸில் வந்து சின்ன சின்ன சோப்லாம் வந்து சும்மா ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக வந்து வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து தேய்ச்சி குளிக்கிற மாதிரி இவங்க சோப் வந்து வாங்கலை. அண்ட் நான் வந்து டவ் சோப் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் போகையில் மட்டும்தான் அது வாங்குவேன், ஷாப்பிங் பண்ணு போனால். அதான் அக்கா சொன்னிச்சு, எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் இந்த ஃபஹிமா அந்த டவ் சோப் யூஸ் பண்ணுறதை விட மாட்டேது அப்படின்னு. ஏன்னா வந்து எனக்கு ட்ரை ஸ்கின் தான், ஸோ அதனால் அந்த சோப் தான் எனக்கு செட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நெய், அப்புறம் வந்து சுகர் தான் வந்து அதிகமாக செலவாகிறது. எதுக்கு எடுத்தாலும் ஸ்வீட் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுகர் மட்டும் மந்த்லி வந்து நிறைய நினைக்கிறேன், நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இது ஏதோ ஒரு பேரில் இதயம் ஆயில் நினைக்கிறேன், ஆமாம். ஸோ இந்த மாதிரி தோசைக்கு பொடிக்கெலாம் வந்து யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இந்த எண்ணெய்க்கு பின்னாடி பெரிய கதையே இருக்குது, நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், அதை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அப்புறம் வந்து ஹிப்பி நூடுல்ஸ், அப்புறம் வந்து சோப்பு, இது மட்டும்தான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து உளுந்த பருப்பு, அது என்ன பருப்புனே தெரியல, கொஞ்சம் திங்ஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் vlog ஆர் வீடியோஸில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. டாட்டா, பாய் பாய், சாராங்கே.